முருகருக்கு சொல்லும் ஆரோகரா கோஷத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? அரஹரோ ஹரா என்ற சொல்லின் சுருக்கம்தான் அரோகரா. இந்த கோஷம் முதலில் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரால் உருவானது. திருஞான சம்பந்தர் ஒருமுறை பல்லக்கில் அமர்ந்து பயணம் செய்தபோது அவரை சுமந்து கொண்டு வந்தவர்கள் அவர்களின் களைப்பை குறைப்பதற்காக ஏலேலோ ஏலேலோ என்று பாடிக்கொண்டே வந்தார்கள். இதனை கேட்ட திருஞான சம்பந்தர் இதற்கு எந்த ஒரு பொருளும் இல்லை, அதனால் பொருளுடைய ஒன்றை கூறுங்கள் என்று சொல்லி அரஹரோ ஹரா என்று அடியவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஈசனை வணங்கி இதை சொன்னால் உங்கள் களைப்பு நீங்குவதோடு துன்பங்கள் நீங்கி இன்பம் உண்டாகும் என்று கூறினார். ஆரோகரா என்பதை ஹரா என பிரிக்கலாம். அரண், ஹரன் இரண்டுமே சிவனின் பெயரை குறிக்கும். இருந்தாலும் அவர் புதல்வர் முருகன் மீது கொண்டுள்ள பற்றற்ற ஆசையினால் முருகனடியார்கள் முருகனை வணங்கும் போது ஆரோகரா என்று முழக்கமிடுகின்றனர். ஆரோகரா என்று சொல்லி முருகனை வணங்கினாலே உடம்பெல்லாம் மெய்சில் இருக்கும். மலையின் மீது ஏறி காவடி சுமந்து செல்லும் பக்தர்கள் களைப்பு நீக்கும் மந்திர சொல்லாக ஆனது. ஆரோகரா என்று கூறுபவர்களுக்கு பிணியும் இல்லை, துன்பமும் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. கந்தனுக்கு ஆரோகரா, முருகனுக்கு ஆரோகரா, வேலனுக்கு ஆரோகரா, குமரனுக்கு ஆரோகரா என்று முருகப்பெருமானை வணங்கி வாழ்க்கையில் இன்பங்களையும் நோயில்லா வாழ்வினையும் பெறுங்கள்.